படம் சூப்பராக இருக்குது. பொன்ராம் வந்து நல்லா எடுத்திருக்காரு. அவருக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி எங்கள் கேப்டனை பார்த்த மாதிரி இருக்குது. மறுபடியும் மீண்டும் அந்த அளவுக்கு ஆக்ஷன் இருக்குது. காமெடியும் நல்லா இருக்குது. காமெடி சூப்பராக இருக்குது. பாட்டும் நல்லா இருக்குது. வசாரன்ற பாட்டு நல்லா தான் இருக்குது. ஆக்ஷன் மூவி நல்லா தான் இருக்குது. 2K கிட்ஸுக்கு பிடிக்கும் இந்த பாட்டு. படம் ரெண்டு பேர் காமிச்சா அது மாமா மச்சான்ற ஒரு ஸ்டோரியில் இருக்குது. நல்லா இருக்குது. உண்மையிலே நல்லா இருக்குது படம். பார்க்க வேண்டிய படம். காமெடியும் ஆக்ஷனும் கலந்துருக்கு. விஜயகாந்த் சார் கேப்டன் மறுபடியும் நாங்கள் பார்த்த மாதிரி இருக்கு. கேப்டனை திரையில் மறுபடியும் நாங்கள் பார்த்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஆக்ஷன் மூவி மாதிரி இருக்குது. அதே மாதிரி காமெடியும் இருக்குது. நல்லா இருக்கு படம். ஓகே, அருமையான படம். ரொம்ப நாள் கழிச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ண படம் இது. ரொம்ப சிரிப்பாக தமாஷா இருந்தது. டைம் போனதே தெரியல. அதுதான் ஒரு பியூட்டி இதில். எல்லாம் சீரியஸான படம் பார்த்துட்டு இன்றைக்கி ஜாலியாக காமெடி படம் பார்த்த மாதிரி இருக்குது. மெசேஜ் பரவாயில்ல, நல்ல மெசேஜ். இந்த போதைப் பொருளெல்லாம் ஒழிக்கணுன்றது தான் மெசேஜ். இந்த மாதிரி இருக்கிறவங்க, அந்த தொழில் இருக்கிறவங்க திருந்தணுன்றது தான் மெசேஜ். படம் வெற்றியடைய வாழ்த்துக்கள். சேம் அவரோட கண்ணு, ஐப்ரோ, நோஸ் எல்லாமே. என்ன எங்கள் ஹீரோ வந்து கொஞ்சம் ஹைட்டு, அவ்வளோதான். கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் அவர் தான் கேப்டன். அறிமுகத்தில் ஃபஸ்ட்டு அறிமுகம் ஆனார் இல்லையா கேப்டன் வந்து அகல் இருக்குது. அந்த மாதிரி நல்லா பழைய படத்தில் பார்த்த மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குமா படம். வெற்றி அடையும் கண்டிப்பாக. வாழ்த்து. எல்லாமே நல்லா இருக்குது. அதாவது கேட்குற மாதிரி இருக்குது. நீ கச்சா மச்சான்னு சத்தம் மியூசிக்காக இல்லாமல் கேட்குற மாதிரி இருக்குது. நல்ல டான்ஸ் கூத்தாட்டம் போடுற மாதிரி ஃபஸ்ட்டு சாங் நல்லா இருக்குது. படம் நல்லா இருக்குமா. ஒரு உட்காந்து டைம் வந்து தெரில. சூப்பராக இருக்குது படம். செம்ம காமெடி, ஃபுல் காம்போ. ரெண்டு பேருமே எங்கள் அண்ணன் பையன் நல்லா நடிச்சிருக்காரு. சண்டை காட்சிலாம் செம்ம சூப்பர். செம்ம சண்டை காட்சிலாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. படம் நல்லா வருவார். இன்னும் நிறைய படம் வரும். ஆமாம், நல்லா இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா அந்த ஜனங்களுக்கு அந்த தண்ணி விவசாயம் அந்த மாதிரி கதை தான். வேற ஒன்று நல்ல கதை. விஜயகாந்த் சார் பார்க்குற மாதிரியே இருக்குது சார். நல்லா பண்ணியிருக்காங்க. அது என்ன சார் படம் பார்த்து தெரிஞ்சுருக்கு சார். சூப்பராக இருந்துச்சு. நீ படம் பார்த்து தெரிஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையிலேயே எல்லாரும் குடும்பத்தோடு வந்து பார்க்கலாம். நல்லா இருந்துச்சு படம். உண்மையிலேயே அது அவர் சரத்குமார் சாரு நல்லா இருக்காங்க. செம்ம ஜாலியாக போச்சு படம். உண்மையாலுமே சொல்கிறேன். ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆள் இந்த மாதிரி படங்கள்லாம் எடுப்பானா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தேன். பொன்ராம் வந்து இவரை வச்சு எங்கேயோ லாஜிக்கே மிஸ்ட் ஆகுதுன்னு. ஆனால் ஜாலியாக போச்சு. இவங்க ரெண்டு பேர் காம்பினேஷன் பருத்தி வீரனும் செவாழியா அவங்க ரெண்டு பேர் மாதிரி இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு அதை நான் உணர்ந்தேன். அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அந்த முனிஷ்காந்த்னு ஒரு ஆள் இருக்கான்ல, அவன் வர சீனு, அவன் போகிற சீனு, அவனோட சேர்ந்து நம்மளை பயணிக்க வைக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துட்டு போயிருப்பான். காமெடி எல்லா இடத்துல ரொம்ப நம்ம சோகமான இடம் எதிர்பார்க்குற இடத்துல காமெடி பண்ணுவாங்க. ஐயோ என்னையா இந்த சீனில் இப்படி பண்ணிட்டேயா, இருந்தாலும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஜாலியாக எடுத்துன்னு போச்சு இந்த படம். அடுத்த ஒரு மைல்கல்லாக இருக்கும் நம்ம சண்முக பாண்டி. படத்தில் பிடிச்ச விஷயமே படமே பிடிச்சதுனால தான் இந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. மைனஸ்லாம் தேடி பிடிக்கலாம். பட் ஆனால் கஞ்சாவை வச்சுட்டு அவன் கருத்து ஊசி போடுவான், ஆக்ஷனை காட்டுவான், மாஸ்க் காட்டுவான், என்னென்னவோ கிரியேட் பண்ணுவான், ஐட்டம் சாங்லாம் வச்சு ஆட விடுவான். ஆனால் பட் இந்த படத்தில் கஞ்சான்ற பேரை தான் காமிச்சாங்க. அந்த கீரியம் காட்டல, லைட்டாக காட்டுவாங்க. ஆனால் அதை புகைக்கிறத காட்டல. அது மட்டும் அதை சும்மா மையமாக வச்சு பயணிக்கிறதுலாம் ஜாலியாக. ஐயோ மீன் குடிச்சிட்டு நீந்த கற்று தர முடியுமா அப்படின்ற மாதிரி உலகத்துக்கே பேக்ரவுண்ட் ஸ்கோர்னால் என்னன்னு கற்றுக் கொடுத்த ஒரு ஆளோட பையன். ஆனால் இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் மியூசிக் வாசிச்சாரான்னு யோசிக்கவும் வைக்கிற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. ஏன்னா நானும் பத்தியானிக்காரன் தானா, நானும் குமிழிக்காரன் தானான்ற மாதிரி அவ்வளோ அழகான பாடல்கள் நேட்டிவிட்டியோடு போட்டது தான் இந்த படத்தோட ஹைலைட்டாக நான் பார்க்குறேன். பேர் போடுறப்பயே இளையராஜா பாட்டு பாடியிருப்பாப்பல. ஸோ அது வழக்கம் போல் பழைய டச்சபுளாக இருந்தது. அப்படி வராது. அந்த லவ்வுக்குலாம் அந்த மாதிரி போர்ஷனே இருக்காது. லவ்வுக்கு அந்த அம்மா போலீஸு, இந்த அம்மா வேறு மாதிரி இருக்கும். பட்டு யுவன் சங்கர் ராஜாக்கே உரித்தான ஒரு நல்ல ஒரு டிசைனிங்காக போட்டிருக்கோம். உதாரணத்துக்கு ஒரு ஹீரோவுக்கு கூட ஒரு காமெடி ஆக்டர் கூட ஒரு தனிப்பட்ட ஒரு மியூசிக் போட்டிருக்காரு. ரொம்ப சென்டிமெண்ட்டாக இருக்கு படம் அப்படின்றாங்க.
அது சென்டிமெண்ட்டாக பார்க்குறவங்களுக்கு சென்டிமெண்ட்டாக தெரியும். வெளியில் 1008 பிரச்சனைகளை பார்த்துட்டு அடிக்கடி படம் பார்க்க வந்து நொந்து நூலாகி போவான். ஏன்னா ஒரு படத்தில் கருத்தூசிலாம் போடுவாங்க. ஆனால் இந்த படத்தில் அப்படி பண்ணல. நம்ம சந்தோஷமாக ஜாலியாக 3 ஹவர் மெய் மறந்து உட்கார வச்சது தான் இந்த படத்தோட வெற்றியை பார்க்குறேன். அதெல்லாம் மக்கள் கையில் இருக்குது. கண்டிப்பாக ஹிட் அடிக்கல. ஆனால் இந்த படம் வந்து இவருக்கு அடுத்த ஒரு மைல்கல்லாக பார்க்குறேன். யார்? சண்முகப்பாண்டி. சும்மா சம்காரம் பண்ணியிருக்காரு சண்முகப்பாண்டி.